உங்களோட படங்கள்ல வந்துட்டு we see ஒரு மேரேஜ் பிட்வீன் டெக்னாலஜி அண்ட் a social cause. அது உங்களோட ரிகரிங் தீமா ஒரு நீங்கள் டெக்னாலஜியை உங்கள் படங்களை அடிக்கடி அதை நீங்கள் அது டெக்னாலஜியோட ஒரு ஸ்டோரியில் மிக்ஸ் பண்ணுறீங்க. அது ஏன் பண்ணுறீங்க? அது எங்கேருந்து வருது? வாட் இன்ஸ்பைர்ஸ் யூ அபவுட் திஸ் மேரேஜ் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் டெக்னாலஜி இன் யுவர் ஃபிலிம்ஸ்? நான் நேரில் பார்க்குறது, நான் அனுபவிக்கிறது, அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய மேட்டர். நான் ரொம்ப ப்ரீமெடிடேட்டிவாக வந்துட்டு டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நான் ஒரு விஷயம் பார்க்குறேன், அந்த விஷயம் என்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம்னு சொல்லி ஓகே எல்லாருக்கும் அதே விஷயத்தை கொடுத்துருப்போம். நான் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறேன்னா ஓகே எல்லாரும் பயந்து சாவுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறது தான் ஐடியாவாக இருக்கே தவிர அது ப்ரீமெடிடேட்டடாக இப்படி தான் அப்படின்னு தெரில. இப்போ தான் நான் ஆக்சுவலாக வந்துட்டு 3 படம் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொல்ல தான் நான் இப்படி தான் படம் எடுக்கிறேன் போல இருக்குன்னு எனக்கே ஒரு ஃபீலிங் வருது. பட் மற்றபடி என்ன, எனிதிங் தட் அஃபெக்ட்ஸ் மீ, அதுக்குள்ளே போகணும்னு ஒரு ஆர்வம் வரும், அதை வந்துட்டு வெளியில் காட்டணும்னு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஒரு பாதை ஒரு சோஷியல் காசும் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஒரு எஜுகேஷன் பற்றி சொல்கிறீங்க, இல்லை ஒரு ஆமாம் அது ஒரு பிளாஸ்டிக் அதான் அது நான் அது தெரியல. அதான் நான் அது என்னையை பாதிச்சிருக்குன்றாங்க. அது என்னையை பாதிச்சுட்டு எல்லாருமே பாதிக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வரதுனால அது சோஷியல் காசாக மாறிடுது. நான் வந்து சமுதாயத்தை திருத்தணும், சமுதாயத்துக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நாம் ஃபஸ்ட்டு திருந்தணும், நானே திருத்த மாட்டேன், அப்புறம் இப்படி சமுதாயம் திருந்தணும், அது வாய்ப்பே கிடையாது. ஸோ எனக்கு நடக்கக்கூடிய ஒரு பாதிப்பு, அதாவது இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஹலிதாவோட ஃபஸ்ட்டு படத்தோட எடிட்டர் சத்யராஜ், அவரும் நானும் உட்காந்து ஒரு சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட்லேருந்து டிடிங்க் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு, 40,000 ரூபா போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் பேங்க்குக்கு போய் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக அந்த விஷயத்தை டீல் பண்ணாங்க. அந்த டிடிங்கில் ஆரம்பித்த உடனே எனக்கு அதுதான் படம் அப்படின்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த பயம் கிரியேட் ஆச்சுல. நான் சும்மா இப்படி உட்காந்து டிடிங்கிறேன், என் அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாம போயிடும்னா அது எனக்கு ஒரு ஃபியரை உருவாக்குச்சுல்ல. அந்த ஃபீலிங் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படமாக மாறிச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீலிங்கை வந்து நான் பிடிச்சி வச்சுக்குவேன், அதை அப்படியே கொடுத்துருவேன். ஓகே நீங்களும் வச்சுக்கோங்க, அதை வச்சு என்ன பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்றத நான் கொடுத்துருவேன். அதுதான் அது சோஷியல் காசாக மாறிடுது இந்த எண்ட். அவ்வளோ. நன்றி. தரணி, உங்களோட ஜென்ரலாக ஃபஸ்ட் படம் பண்ணோன்னே எல்லாரும் ஒரு சேஃபான ஒரு சின்ன படமாக பண்ணுவாங்க, இல்லை ஒரு அர்பன் மிடில் கிளாஸில் தான் அவங்களோட செட்டப் வச்சுப்பாங்க. ஆனால் உங்களோட யாத்திசை பார்த்துருக்கோம், உங்களோட இன்னொரு படத்தோட ப்ரமோஷனும் பார்த்துருக்கோம். ரெண்டுலேயுமே என்ன தெரியுதுன்னா, ஒரு நீங்கள் ஒரு தமிழ் சொசைட்டியை ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. ஒரு தமிழ் கல்ச்சரை வந்துட்டு உங்கள் படத்தில் வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை